இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இன்றைக்கி நாம் அநேக காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோம். உலகத்தில் அரசாங்கம் கொடுக்குற கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறோம். நம்முடைய உறவுகள், சொந்தங்கள் கொடுக்குற எல்லா வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதோ, யோசிக்கும் பொழுதோ, நாம் கேட்டுக்கொண்ட எந்த காரியம் நமக்கு அதிகமாய் நடப்பதில்லை. சில நேரங்களில் சோதனைகள் வரும்பொழுதும், போராட்டங்கள் வரும்பொழுதும் நம்முடைய ஜீவியம் சில தடுமாற்றத்தை காண்கிறது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தோமானால், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு செவி கொடுத்தோமானால் மாபெரும் தேவனாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும்? எதற்காக நான் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். தேவனுடைய பிள்ளை, உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுடைய செய்ய சாவதானமாயிரு என்றார். தேவனுடைய பிள்ளையை, நீ விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தனுக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருகிற ஆண்டவர் உன்னை விருத்தியடை செய்ய விரும்புகிறார். என கண்பான தேவப்பிள்ளை, இந்த நாட்களில் நாம் எத்தனையோ காரியங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய ஜீவியத்தில் இழப்பையும் நன்மையும் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அதிகாலையில் தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், தேவனை முற்றிலுமாய் நீ சார்ந்து கொள்வாயானால், ஆண்டவரே, நான் உமக்கு செவி கொடுக்கிறேன், உன்னுடைய ஜீவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறேன் நீ சொல்லுவாயானால், உன்னை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார். நீ விருத்தி அடைவாய். தெய்வ பிள்ளையே, கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 13ஐ வாசிக்கும் பொழுது, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கேட்டு அவருடைய வார்த்தைப்படி நடப்போமானால், வேதம் சொல்லுகிறது, நீ விருத்தி அடையக்கூடிய ஒரு மனுஷனாய் மாறுவாய். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில நீ விருத்தி அடைய வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக மாற வேண்டுமானால், உன் பிசினஸ்ல ஒரு வெற்றியை காண வேண்டுமானால், நீ செய்கிற தொழிலிலே கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் நடத்தி செல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் வார்த்தைகளை செவி கொடுக்கிறேன் விக்கிரம் என்று அபாயம் என்று இருப்பார் என்று கர்த்தர் சொன்னார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையிலே உன்னுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அனுபவம் உண்டா? அன்றைய நீங்கள் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னதை போல நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது உன்னை விருத்தி அடை செய்து, உன் மேன்மை அடை செய்து, ஜனத்தின் மத்தியிலே, ஜாதியின் மத்தியிலே, சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட, கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும் செவி கொடுக்கிற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை தருவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தெய்வ பிள்ளையே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அதிகாலை வெள்ளி உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஆம் என்றும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாய் கர்த்தர் வளர்ச்சியை கொடுத்து விருத்தியடை செய்து அவர்களை மேன்மைப்படுத்துவதாக, அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் கிருபை ஜெபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதி மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கொடுப்பாராக. ஆமென்.